பார்வைக்கும் தமிழுக்கும் உலகெங்கும் வாழும் கோடான கோடி தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஸ்னேகாவின் ஸ்னேகமான வணக்கம். இது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் மேலம் கொட்டு தாலிக்கட்டு பவர்ட் பை ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். இது கடவுள் அமைத்து வைத்த மேடை. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கண்டிப்பாக நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். எல்லா லவர்ஸும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கண்டிப்பாக நல்ல லவர்ஸாக இருக்கணும். எல்லா ஹஸ்பண்டும் ஒய்ஃப்க்கு தாஜ்மஹால் கட்டணும்னு அவசியம் இல்லை. ஆனால் கட்டிக்கிட்ட ரெண்டு பேரும் மும்தாஸும் ஷாஜகானும் வாழணும். இது பல மும்தாஸுக்கும் ஷாஜகானுக்கும் தாஜ்மஹால். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் மேலம் கொட்டு தாலிக்கட்டு பவர்ட் பை ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். இது கடவுள் அமைத்து வைத்த மேடை. மேளம் கொட்டு தாலிக்கட்டு மேளம் கொட்டு தாலிக்கட்டு. வாங்க நம்ம வீட்டு விசேஷத்துக்குள்ள போலாமா? யாழினி ரமேஷ் காதல் கதையோட செகண்ட் ஹாஃப் பார்க்கலாம். போன வாரம் யாழினி வெற்றிகரமா 3 ரவுண்ட் முடிச்சிருந்தாங்க. இன்னைக்கு எத்தனை ரவுண்ட் போறாங்கன்னு பார்க்கலாமா? யாழினி ரொம்ப பிடிச்சமான ஒரு பேர் எனக்கு. மன்மோகன் சிங்கின் மனைவியின் பெயர் என்ன? உங்களுக்கான 2வது கேள்வி. மன்மதன் தன் கையில் ஏதாவது செய்யப்பட்ட வில்லை வைத்திருக்கிறார். படிச்சதுக்கு மரியாதை கொடுத்தாவணும். அதனால ஒரு சரம் தங்கம் ஜெயிச்சிருக்கீங்க. சூப்பரா பண்ணதுனால 75,000 நீங்க வின் பண்ணிருக்கீங்க. அவருக்கு நீங்க ஜீன்ஸ் போட்டாலும் பிடிக்கும், சுடிதார் போட்டாலும் பிடிக்கும், சாரி கட்டினாலும் பிடிக்கும். அதனால அவருக்கு வந்து ஆப்ஷன் வந்து நிறைய இருக்கு. ஆக்சுவலி பொருத்தமா எப்படி இருக்கும்னா சுடிதார் போட்டா உனக்கு நல்லா இருக்கும் சொல்லிட்டு. இப்போ இதுவரைக்கும் எவ்வளவு கிடைச்சிருக்கு தெரியுமா? முதல் படியில 2 சரம் தாலிக்கான தங்கம் ஜெயிச்சிருக்கீங்க. 2வது படியில 70,000 வீட்டு பொருட்களுக்காக ஜெயிச்சிருக்கீங்க. 3வது படியில 75,000 கல்யாண உடைகளுக்காக ஜெயிச்சிருக்கீங்க. அப்போ டூயட் டான்ஸ் காத்துட்டு இருக்கு. ரோஜா 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 கலர் பொம்மி உனக்கு யாரு மம்மி. லெட்ஸ் வெல்கம் யாழினி. வணக்கம் யாழினி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா தூங்குனீங்களா? நல்லா தூங்குனேன். நல்லா தூங்குனீங்க. இந்த ஒரு வாரத்துல எப்படி லவ் டெவலப் ஆயிருக்க? நல்லா டெவலப் ஆயிருக்கு. நிறைய நல்லா டெவலப் ஆயிருக்க. கண்ணாபுண்ணான்னு டெவலப் ஆயிருக்க. அப்படிலாம் அப்படிலாம் இல்லையா? அப்படிதான் இருக்கணும். அது எப்படி அப்படிலாம் இல்லைன்னு சொல்ல முடியும் நீங்க? ரமேஷ் நீங்க சொல்லுங்க. இல்ல நிறைய என்னென்ன தப்பு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். ஓ அப்போ இப்போ 4வது ரவுண்ட்ல எப்படி பண்ணுவாங்கன்னு நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்க. ஆமா கண்டிப்பா சொல்லி கொடுத்துருக்கேன். வெரி குட். இம்ப்ரூவ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. நீங்க அந்த பக்கம் திரும்ப கூடாது. ஓகே ஓகே திரும்பவே கூடாது. நீங்க ரொம்ப சைட் அடிக்கிறீங்க ரமேஷ். ரமேஷ் போட்டிருக்க ஷர்ட் கலர் என்ன சொல்லுங்க? ஒரு கலர் சொல்ல தெரியல. ஓகே பேண்ட் கலர் பிளாக். பிளாக். அதனால நீங்களும் பிளாக்ல வந்திருக்கீங்களா? மேட்சிங்கா இருக்கணும்னு. இல்ல அவருக்கு பிடிச்சமான ட்ரெஸ்லயே வந்திருக்கீங்க. சல்வார்னு சொன்னார் லாஸ்ட் டைம். உங்களை சல்வார்ல பாக்குறது ரொம்ப பிடிக்கும் சொன்னாரு. அதனால நீங்க சல்வார்ல வந்திருக்கீங்களா? ஆமா. அவர் தான் செலக்ட் பண்ணாரு. அவர் என் பர்த்டேக்காக எடுத்து கொடுத்த ட்ரெஸ், அதனால அதை போட்டேன். சரி ரொம்ப டென்ஷனா இருக்கிறீங்களோ? இல்ல அப்படி இல்ல. அப்படின்னா இல்ல. அப்ப அடுத்த ரவுண்டுக்கு போலாம். போலாம். லெட்ஸ் பிளே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் மேலம் கொட்டு தாலிக்கட்டு பவர்ட் பை ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். இப்போ விளையாட்டை பத்தி கொஞ்சம் சீரியஸா பேசலாம். ஓகே. முதல் படி 3 முடிச்சு. 3 கேள்விகள். ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் ஒவ்வொரு சவரனாக மொத்தம் 3 சவரன் தாலிக்கான தங்கம் இந்த படியில ஜெயிக்கலாம். 2வது படி தாய் வீட்டு சீதனம். உங்க நெருக்கமான உறவோட உங்களோட மனப்பொருத்தம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு 6 கேள்விகள். சரியான பதில் பொறுத்து 50,000 இருந்து 1 லட்சம் வரையும் வீட்டு உபயோக பொருட்களுக்காக பரிசு. 3வது படி நிச்சயதாம்பலம். 60 செகண்ட்ஸ்குள்ள 6 சின்ன சின்ன விஷயங்கள் செய்யணும். கச்சிதமா செய்யறத பொறுத்து திருமண ஆடைகள் 75,000 இருந்து 1.5 லட்சம் வரையும் பரிசு. 4வது படி முந்தானை முடிச்சு. 30 செகண்ட்ஸ்க்கு வீடியோ பிளே பண்ணுவோம். அதுல இருந்து 3 கேள்வி கேட்போம். சரியான பதில் பொறுத்து திருமண நகைகளுக்காக 1.5 லட்சத்திலிருந்து 2 லட்சம் வரையும் பரிசு. இந்த 4 படியில ஏதாவது ஒரு படியில நீங்க தவறிட்டீங்கன்னா தொடர்ந்து விளையாட முடியாது. ஓகே? அதுக்கு முன்னாடி வரை என்ன ஜெயிச்சிங்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். 5வது படி மங்கள வாத்தியம். ஒரே கேள்வி, அதுக்கு பதில் மட்டும் இல்லாம காரணமும் நீங்க சொல்லணும்.
பதிலோ காரணமோ ஏதாவது ஒண்ணு சொன்னாலும் தொடர்ந்து விளையாட முடியாது. ஆனா ரெண்டும் சொன்னீங்கன்னா கல்யாண மண்டப செலவுக்காக 3 லட்சம் பரிசு. இந்த 5வது ரவுண்ட்ல கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் விளையாடதா விட்டு போடுதான்னு நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். 6வது படி கெட்டி மேளம். நாங்க முன்வைக்கிற ஒரு பிரச்சனைக்கு உங்களோட தீர்வும் மக்கள் தீர்ப்பும் ஒத்து போச்சுன்னா கல்யாண விருந்து செலவுக்காக 3 லட்சம் பரிசு. இந்த படியில பிரச்சனை என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே விளையாடதா விட்டு போடுதா நீங்க டிசைட் பண்ணணும். இந்த 5வது 6வது படியில எங்க விட்டு போகணும்னு டிசைட் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி வரை நீங்க என்ன ஜெயிச்சிங்களோ அது எல்லாமே உங்களுக்கு தான். ஆனா கொஞ்சம் தவறுதலா பதில் சொன்னீங்கன்னா முதல் 2 படியில என்ன ஜெயிச்சிங்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். 7வது படி மேலம் கொட்டு தாலிக்கட்டு. திருமண செலவுக்காக 3 லட்சம் 5 பெட்டிகள்ல வச்சிருப்போம். அது எந்த பெட்டின்னு நீங்க கரெக்டா ஜட்ஜ் பண்ணிட்டீங்கன்னா அது மொத்த பணமும் உங்களுக்கு தான். இனி சீரியஸா கொஞ்சம் விளையாடலாமா? ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல ஷூர். இனி 4வது படி திருமண நகைகளுக்காக லெட்ஸ் ப்ளே முந்தானை முடிச்சு. இது ஒரு அப்சர்வேஷன் ரவுண்ட். 30 செகண்ட்ஸ்க்கு வீடியோ ப்ளே பண்ணுவோம். அதுல இருந்து 3 கேள்வி கேட்போம். முதல் சரியான பதிலுக்கு 1.5 லட்சம், அடுத்தடுத்து சரியான பதில் பொறுத்து 25,000 25,000 2 லட்சம் வரையும் திருமண நகைகளுக்காக நீங்க ஜெயிக்கலாம். ஓகே ஓகே. ரெடியா? ரெடி. அப்சர்வ் பண்ண ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி. வீடியோ ப்ளே பண்ணலாமா? ப்ளே பண்ணு. வீடியோ ப்ளீஸ். ಎಂದ್ರೇನ್ರಲ್ಲ ಪೋ ಪುರುಷನ್ ಕಾಲ ಆಶೀರ್ವಾದ ವಾಂಗಿಕೋ. இன்னைக்கு ஏன் டே. கம் கம் கம். அடடா வெரி குட் மா. பாத்துட்டீங்களா? பார்த்து. அப்சர்வ் பண்ணிட்டீங்களா? நல்லா பண்ணிட்டேன். உங்களுக்கான முதல் கேள்வி. சிம்பு எத்தனை முறை வரலட்சுமியை தட்டி எழுப்புகிறார்? 3 முறை. 3 முறை நீங்க சொல்றீங்க. சரி, அது வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தப்பா ரைட்டான. உங்களுக்கான 2வது கேள்வி. கட்டில் அருகில் உள்ள கடிகாரத்தில் சின்ன முள்ளின் நிறம் என்ன? Black. Black. ஓகே, அதுவும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கான 3வது கேள்வி. சிம்புவின் காலை வரலட்சுமி தன்னோட எந்த விரலால் தொடுகிறார்? ஆள்காட்டி விரல். ஆள்காட்டி விரல. கரெக்டா சொல்லணும். ஆள்காட்டி விரல் தான். சரி, இப்போ வீடியோ பார்த்து நீங்க சொன்ன ஆன்சர்ஸ்லாம் கரெக்டானு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன கேட்டேன்? சிம்பு எத்தனை முறை வரலட்சுமியை தட்டி எழுப்பினார்னு கேட்டேன். பார்க்கலாம். நீங்க சொன்ன பதில் 3. நிஷா 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 எந்திரி. மொத்தம் 10 முறை சொல்லியிருக்காரு. ஓகே. 2வது நான் கேட்ட கேள்வி, கடிகாரத்தின் சின்ன முள் நிறம் என்னன்னு. நீங்க சொன்னது Black. ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். என்ன நிறம்? yellow. yellow. ஓகே. 3வது நான் கேட்ட கேள்வி, வரலட்சுமி எந்த விரலால் சிம்புவின் காலை தொடுகிறார்னு. நீங்க சொன்னீங்க ஆள்காட்டி விரல். அடடா வெரி குட் மா. கரெக்ட். 1 லட்சம் ஜெயிச்சிருக்கீங்க. என்ன பண்ண போறீங்க இந்த 1 லட்சத்துக்கு? நகையா வாங்கி போட போறீங்களா? உங்களுக்கு மட்டும் தானே? இல்ல எல்லாருக்கும், ஃபேமிலியில எல்லாருக்குமேவா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு, அதுக்கப்புறம் எல்லாருக்கும். சரியா? ஓகே. அவருக்கு நீங்க எந்த மாதிரி நகை போட்டா பிடிக்கும்? அவருக்கு நான் கிராண்டா போட்டா பிடிக்கும். அப்படியா? கண்டிப்பா. கிராண்டா இருந்தா பிடிக்கும். நல்ல புடவை கட்டி லக்ஷ்மி மாதிரி இருந்தா பிடிக்கும். நல்ல விஷயம். இல்ல ஸ்னேகா மேடம் உங்கள மாதிரி இருந்தா பிடிக்கும். கண்டிப்பா அடி எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ. இதுவரையும் நீங்க எவ்வளவு ஜெயிச்சிருக்கீங்கன்னா, முதல் ரவுண்ட்ல 2 சவரன் தங்கம் ஜெயிச்சிருக்கீங்க. 2வது ரவுண்ட்ல 70,000 வீட்டு பொருட்களுக்காக ஜெயிச்சிருக்கீங்க. 3வது ரவுண்ட்ல 75,000 திருமண ஆடைகளுக்காக ஜெயிச்சிருக்கீங்க. இந்த ரவுண்ட்ல 1.5 லட்சம் திருமண நகைகளுக்காக ஜெயிச்சிருக்கீங்க. ஹாப்பியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஹாப்பியா? ஹாப்பி. அம்மா ஹாப்பியா? இதே மாதிரி நகைகளை வாங்கி போடுவீங்களா? அந்த காசுக்கு போடுறீங்களா? உங்க பொண்ணு எந்த அளவு கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குனீங்க. கண்டிப்பா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ரமேஷ் பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ இதுக்கு மேலே ரமேஷ் தான் பாத்துக்க போறாரு. நான் ஆரம்பத்துல இருந்து நீங்க சொல்லுங்க,
நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து விவசாயம் பண்ணி தாங்க எங்கள் பொண்ணை முன்னுக்கு வரணும், நல்லபடியாக நல்லா பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிறது தான் எங்கள் மனசு. நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டாலும் எங்கள் பொண்ணு நல்லா டியூஷன்ட்டாக நல்லா இருக்கணும்னு சொல்லுவோம். அதான் ஆசைப்பட்டீங்க. உங்க ஆசையெல்லாம் நிறைவேற்றி எங்கள் ஆசை நிறைவேறி போச்சு. அதுக்கு காரணம் எங்கள் மாப்பிள்ளை தான். உண்மை உண்மை உண்மை. உண்மைதான். இந்த மாப்பிள்ளை, இந்த தங்கமான மாப்பிள்ளை கிடைக்கலன்னா கண்டிப்பா அது கொஞ்சம் மாறி இருக்கும். இந்த அளவுக்கு இங்கே வந்திருக்கோம். கண்டிப்பா. ஏன்னா இந்த மாதிரி தங்கமான மாப்பிள்ளை கிடைச்சதுனாலதான் இன்னைக்கு இங்க உட்காந்து அழகா விளையாண்டுட்டு இருக்காங்க. அவர் என்கரேஜ் பண்றதுக்கு அவர் இருக்காரு, பாத்துக்கிறதுக்கு அவர் இருக்காரு, சமைச்சு போடுறதுக்கு அவர் இருக்காரு, டான்ஸ் ஆடுறதுக்கு அவர் இருக்காரு, எல்லாத்துக்குமே அவர் இருக்காருங்க. எனக்கு எந்த பயமும் இல்லை. கண்டிப்பா நீங்க எந்த அளவுக்கு பாத்துக்கிறீங்களோ எனக்கு நம்பிக்கை இருக்கு அதே மாதிரி இவங்க பாத்துப்பாங்கன்னு. ஆமாம் ஆமாம். யாழினி, இவ்வளவு நேரம் ஜாலியா விளையாண்டோம், நிறைய பரிசு ஜெயிச்சிங்க. இப்போ கொஞ்சம் சீரியஸான நிலைமைக்கு போகுது. ஏன்னா நம்ம போறது 5வது படி. திருமண மண்டப செலவுக்காக லெட்ஸ் பிளே மங்கள வாத்தியம். இந்த படியில விளையாடுறதா விட்டு போறதான்னு நான் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் நீங்க டிசைட் பண்ணலாம். விட்டு போறது முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரை என்ன ஜெயிச்சிங்களோ அது மொத்தமா உங்களுக்கு கிடைக்கும். விளையாடுதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா விளையாட விளையாட ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனா விளையாட தோந்துட்டீங்கன்னா முதல் 2 படியில் என்ன ஜெயிச்சிங்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஒரே ஒரு கேள்விதான், அது என்னன்னு மட்டும் இல்லாம ஏன்னு நீங்க சொல்லணும். ஓகே. உங்களுக்கான கேள்வி, ஒரு நிமிடத்திற்கு மொத்தம் எத்தனை நொடிகள்? ஏன்? என்ன ஏன் ரெண்டுமே சொல்லி ஆகணும். ஏதாவது ஒண்ணு சொன்னீங்கன்னா தொடர்ந்து விளையாட முடியாது. இதுல எத்தனைன்னு தெரியும், ஏன் தெரியாது. ஏன் தெரியாது. நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. நல்லா டைம் எடுத்து யோசிங்க. எங்கேயாவது எப்பயாவது படிச்சிருக்கலாம், யாராவது சொல்லியிருக்கலாம், இப்போ உடனே ஞாபகம் வராம இருக்கலாம். ஸோ அதனால கொஞ்சம் நல்லா யோசிங்க. எந்த முடிவும் நல்லா யோசிச்சு எடுக்கிறது நல்லது. நீங்க அப்படியே யோசிச்சுட்டே இருங்க. அதுக்குள்ள நான் ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். ஓகே ஓகே. இது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் மேலும் கொட்டு தாலி கட்டு, பவர்ட் பை ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். ஷார்ட் பிரேக். இன்னைக்கு வந்து போயிட்டு பார்ட்டி தான், போய் படத்துக்கு போக போறீங்க, வெளியே போய் சாப்பிட போறீங்க, அப்படியா? ஆமா மேடம். இல்லையா? இனிமே அடிக்க கூடாது, மிரட்டலாம், எவ்வளவு வேணா மிரட்டுங்க. ஐயோ. சொன்ன பேச்சு கேட்கலன்னா மிரட்டுங்க, நீங்க அடிங்கம்மா, உங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு.